வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. கனவில் வந்த ராமா அம்மன் அருளால் கோவில் கட்டி பத்ரகாளி தேவி அருகில் அருளோடு மண்ணால் செய்த இந்த கோவில் பல அற்புதங்களோ நிகழ்ந்து வரங்கள் தந்து வளங்கள் சேர்த்த ராமா. கவலை தீர்த்து கனிவுள்ளத்தோடு மங்களம் அருளும் ராமா. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. சீதாராம தரிசனம் அனுமானம் துணையாக, சீதாராம தரிசனம் அனுமானம் துணையாக, என்றுமே அருள் தரும் மூவர் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. என்றுமே அருள் தரும் மூவர் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. வினைகள் தீர்க்கும் கணபதியும் இளையவர் முருகனும் சேர்ந்து மக்களை காக்கும் மன்னா எங்கள் ராமா. குறைகளை எல்லாம் நீ அறிந்து என்றும் அருள்வாய் ராமா. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. ராமபத்ராய ராமா ராமச்சந்திராய தேவா, ராமபத்ராய ராமா ராமச்சந்திராய தேவா. ராஜீவலோஜனா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. ராஜீவலோஜனா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. நாளெல்லாம் நன்மை சேர உன் புகழ் நாம் இங்கு பாட நானிலம் போற்றும் ரகுகுல நந்தன ராமா. உன் புன்னகையில் மயங்காதோர் இல்லை என்றும் துணையாய் நீயும். வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. சர்வதேவாதிதேவா சர்வ புண்ணியாதிகா பாலா, சர்வதேவாதிதேவா சர்வ புண்ணியாதிகா பாலா. ஜானகி வல்லபா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. ஜானகி வல்லபா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா. சர்வ வினைகள் என்றும் அகற்ற இந்த ஊரை வையம் போற்ற எங்கள் குலத்தின் காவலனாக நீயும். உன் திருவடியில் சேவை செய்திட என்றும் அருள்வாய் ராமா. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே. கனவில் வந்த ராமா அம்மன் அருளால் கோவில் கட்டி பத்ரகாளி தேவி அருகில் அருளோடு மண்ணால் செய்த இந்த கோவில் பல அற்புதங்களோ நிகழ்ந்து வரங்கள் தந்து வளங்கள் சேர்த்த ராமா. கவலை தீர்த்து கனிவுள்ளத்தோடு மங்களம் அருளும் ராமா. வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே.
രാവണവധമായി സർവം നീയല്ലേ രാമായി രേണുലകമതിൽ എല്ലാം നിന്നാമമതല്ലേ പുണ്യപുരാണമതിൽ രഘുവംശ നായകനായ രാമ ശ്രീരാമ ദശരഥ സുതനായ അവതാരം ചെയ്തൊരു ശ്രീരാമ ജനകരാജന്റെ വില്ലു കുലച്ച് ജാനകിയെ വേട്ടവനേ രാമ ഭാർഗവരാമനു തേജസ്സുണർത്തി മാർഗവിഘ്നം ഒഴിച്ചൊരു രാമ ജീവിതമതിലെന്നും പുണ്യം രാമ രാമനാമം പാരിടമതിലെല്ലാം നീയേ രാമ രാമരൂപം രഘുവംശ നായകനായ രാമ ശ്രീരാമ ദശരഥ സുതനായ അവതാരം ചെയ്തൊരു ശ്രീരാമ ശാപത്താലെ കരിങ്കല്ലായ അഹല്യയിൽ പുനർജന്മം നൽകി മോക്ഷദായക രാമ രാമ ദീക്ഷിതി രക്ഷകനേ ശ്രീരാമ സത്യത്തിൻ ദീപം നീയേ രാമ 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 ഭക്തരിലായി മുക്തി നൽകുക ദേവ ദേവ ദേവാ രഘുവംശ നായകനായ രാമ ശ്രീരാമ ദശരഥ സുതനായ അവതാരം ചെയ്തൊരു ശ്രീരാമ
ദശരഥനന്ദനനാക്കിയ ദേവൻ ദശമുഖനെ വധം ചെയ്തതും ദേവൻ രാമാ ദേവദേവാ. അഴകിനും അഴകായി വിളങ്ങും ദേവാ, കഴലിണ താണു നമിക്കാം ദേവാ രാമാ ദേവദേവാ. മനമുരുകുകയാണ് ദേവാ, തിരുദർശനമെന്നെ കാട്ട്. മനമുരുകുകയാണ് ദേവാ, തിരുദർശനമെന്നെ കാട്ട്. ജയ രാമ ശ്രീരാമ. ദശരഥനന്ദനനാക്കിയ ദേവൻ ദശമുഖനെ വധം ചെയ്തതും ദേവൻ രാമാ ദേവദേവാ. അഴകിനും അഴകായി വിളങ്ങും ദേവാ, കഴലിണ താണു നമിക്കാം ദേവാ രാമാ ദേവദേവാ. മോഹനരൂപം ഞാൻ കാണും നേരം പാപിയാമെന്നെ നീ കാത്തിടണേ. മോഹനരൂപം ഞാൻ കാണും നേരം പാപിയാമെന്നെ നീ കാത്തിടണേ. എൻ ജീവനാണു നീ, എൻ വിളി കേൾക്കണേ. താങ്ങും കടലുമാം എന്നും നീ മാറണേ. തൃപ്രയാറിൽ കുടികൊള്ളും രാമാ. ദശരഥനന്ദനനാക്കിയ ദേവൻ ദശമുഖനെ വധം ചെയ്തതും ദേവൻ രാമാ ദേവദേവാ. അഴകിനും അഴകായി വിളങ്ങും ദേവാ, കഴലിണ താണു നമിക്കാം ദേവാ രാമാ ദേവദേവാ. സോദരവിരഹം തേങ്ങും മനസ്സില് കാനനവാസം പാവനമാക്കി നീ. സോദരവിരഹം തേങ്ങും മനസ്സില് കാനനവാസം പാവനമാക്കി നീ. ഭുവനലോചനേ തവ പദം ചേരണേ. ത്രിഭുവന പാലകാ രാമ ശ്രീരാമ. തൃപ്രയാറിൻ കിടാവിളക്കല്ലേ. ദശരഥനന്ദനനാക്കിയ ദേവൻ ദശമുഖനെ വധം ചെയ്തതും ദേവൻ രാമാ ദേവദേവാ. അഴകിനും അഴകായി വിളങ്ങും ദേവാ, കഴലിണ താണു നമിക്കാം ദേവാ രാമാ ദേവദേവാ. മനമുരുകുകയാണ് ദേവാ, തിരുദർശനമെന്നെ കാട്ട്. മനമുരുകുകയാണ് ദേവാ, തിരുദർശനമെന്നെ കാട്ട്. ജയ രാമ ശ്രീരാമ. ദശരഥനന്ദനനാക്കിയ ദേവൻ ദശമുഖനെ വധം ചെയ്തതും ദേവൻ രാമാ ദേവദേവാ. അഴകിനും അഴകായി വിളങ്ങും ദേവാ, കഴലിണ താണു നമിക്കാം ദേവാ രാമാ.
വംശമായ സീതയൊത്തു രാഘവൻ പുഷ്ടമോദമങ്ങയോധ്യ തന്നിൽ വാണിരിക്കവേ രാമ 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 പാഹി മാം രാമപാദം ചേരണേ മുകുന്ദ രാമ പാഹി മാം രാജ്യഭാരമൊക്കെ രാമനേകുവാൻ ദശരഥൻ മാനസത്തിലോർത്തുറച്ചു രാമ രാമ പാഹി മാം രാമ 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 പാഹി മാം രാമപാദം ചേരണേ മുകുന്ദ രാമ പാഹി മാം രാമ 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 പാഹി മാം രാമപാദം ചേരണേ മുകുന്ദ രാമ പാഹി മാം வைகுண்டபுரம் ஸ்ரீராம திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே வைகுண்டபுரம் ஸ்ரீராம திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே கனவில் வந்த ராமா அமன் அருளால் கோவில் கட்டி பத்ரகாளி தேவி அருகில் அருளோடு மண்ணால் செய்த இந்த கோயில் பல அற்புதங்களோ நிகழ்ந்து வரங்கள் தந்து வளங்கள் சேர்த்த ராமா கவலை தீர்த்து கனிவுளத்தோடு மங்களம் அருளும் ராமா வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே சீதாராம தரிசனம் ஹனுமானும் துணையாக சீதாராம தரிசனம் ஹனுமானும் துணையாக என்றுமே அருள் தரும் மூவ தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா என்றுமே அருள் தரும் மூவ தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா வினைகள் தீர்க்கும் கணபதியும் இளையவர் முருகனும் சேர்ந்து மக்களை காக்கும் மன்னா எங்கள் ராமா குறைகளை எல்லாம் நீ அறிந்து என்றும் அருள்வாய் ராமா வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே ராமபத்ராய ராமா ராமச்சந்திராய தேவா ராமபத்ராய ராமா ராமச்சந்திராய தேவா ராஜீவலோச்சனா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா ராஜீவலோச்சனா உந்தன் தரிசனம் ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா நாளெல்லாம் நன்மை சேர உன் புகழ் நாம் இங்கு பாட நானிலம் போற்றும் ரகுகுலநந்தன ராமா உன் புன்னகையில் மயங்காதோர் இல்லை என்றும் துணையாய் நீயும் வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரமது தருவாயே सर्वदेवादिदेवा सर्वपुण्यादिका बाला सर्वदेवादिदेवा सर्वपुण्यादिका बाला जानकी वल्लभा उन्दन दरिसनम ஒன்றே போதும் வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா
வைகுண்டபுரம் வாழும் எங்கள் ராமா சர்வ வினைகள் என்றும் அகற்ற இந்த ஊரை வையம் போற்ற எங்கள் குலத்தின் காவலனாக நீயும் உன் திருவடியில் சேவை செய்திட என்றும் அருள்வாய் ராமா வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரும் அது தருவாயே வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரும் அது தருவாயே கனவில் வந்த ராமா அம்மன் அருளால் கோவில் கட்டி பத்ரகாளி தேவி அருகில் அருளோடு மண்ணால் செய்த இந்த கோயில் பல அற்புதங்களோ நிகழ்ந்து வரங்கள் தந்து வளங்கள் சேர்த்த ராமா கவலை தீர்த்து கனிவுளத்தோடு மங்களம் அருளும் ராமா வைகுண்டபுரம் ஸ்ரீராமா திருப்பாதம் தாய்மடியே சேவடி பணிந்திட வரம் அது தருவாயே காக்கும் எங்கள் பத்ரகாளியே வைகுண்டபுரத்தில் காவலாகவே திருசூலியே வட பத்ரகாளியே திக்கட்டிலும் துணையாகிடுவாள் சாம்பவி சங்கரி குங்குமக்காரி சஞ்சலம் நீக்கிட வந்தமர்ந்தாயோ பரம்பரை காக்கும் எங்கள் பத்ரகாளியே வைகுண்டபுரத்தில் காவலாகவே திருசூலியே வட பத்ரகாளியே திக்கட்டிலும் செப்பும் திருசூலத்துடன் நாகாபரணமும்
நீயம்மா வைகுண்டபுரத்தில் வந்ததுண்டாயே. பரம்பரை காக்கும் எங்கள் பத்திரகாளியே வைகுண்டபுரத்தில் காவலாகவே திருசூலியே வட பத்திரகாளியே திக்கட்டிலும் துணையாகிடுவாள் சாம்பவி சங்கரி குங்குமக்காரி சஞ்சலம் நீக்கிட வந்தமர்ந்தாயோ. பரம்பரை காக்கும் எங்கள் பத்திரகாளியே வைகுண்டபுரத்தில் காவலாகவே திருசூலியே வட பத்திரகாளியே திக்கட்டிலும் துணையாகிடுவாள் சாம்பவி சங்கரி குங்குமக்காரி சஞ்சலம் நீக்கிட வந்தமர்ந்தாயோ. அஷ்டகாளி அம்பிகே பராசக்தி அம்சமே பெருமாளின் சோதரியே மங்களகாளியே அந்தரியே சுந்தரி ஆதிசக்தி நீயம்மா வைகுண்டபுரத்தில் வந்தது தாயே. அஷ்டகாளி அம்பிகே பராசக்தி அம்சமே பெருமாளின் சோதரியே மங்களகாளி அந்தரிய சுந்தரி ஆதிசக்தி நீயம்மா வைகுண்டபுரத்தில் வந்ததுண்டாயே. அஷ்டகாளி அம்பிகே பராசக்தி அம்சமே பெருமாளின் சோதரியே மங்களகாளி அந்தரிய சுந்தரி ஆதிசக்தி நீயம்மா வைகுண்டபுரத்தில் வந்ததுண்டாயே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 200 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீராமருக்கு சீதா மாதா அம்மா அவர்களுக்கு கம்பீரமாக ஒரு கற்கோவிலை எழுப்பி வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெருமக்கள் எல்லோரும் கூட ஸ்ரீராமருக்கும் சிறப்பு செய்து, உங்களுக்கும் சிறப்பு செய்து, இந்த ஊருக்கும் சிறப்பு செய்து ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவை இன்று நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். தினமும் கூட கடந்த ஒரு வார காலமாக தினமும் சமய போதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சிறப்பு போதனையாக கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாளில் எங்கள் எல்லோரையும் கூட நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். முக்கியமாக என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம்ஆர் காந்தி எம்எல்ஏ அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஆர்டி சுரேஷ் அவர்கள், அண்ணன் கே கோபகுமார் அவர்களே, ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களே, இந்த ஊரினுடைய எல்லா பொதுமக்கள் அவர்கள் சார்பாக வைகுண்டபுரம் ஊர் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகன்ராஜ் அவர்களே, கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பர வடிவு அவர்களே, அண்ணன் மிசா சோமன்ஜி அவர்களே, எங்களுடைய மகளிரணி சார்பாக இங்கே வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமாரதி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக திருவிளக்கை ஏற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அக்கா மீனாட்சி நித்யா சுந்தர் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர், எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கேசவ விநாயகம்ஜி அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே, பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி தமிழகத்தில் மிகச்சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் கடந்த ஒரு மாத காலமாக எல்லோரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி நயினார் நாகேந்திரனை வந்துட்டுருக்கிறாங்க. அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி, மதுரை முருகர் மாநாட்டில் பார்த்தோம், தொடர்ச்சியாக நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமாக அவருக்குள்ளே அடங்கி இருந்த அந்த ஆன்மீக எழுச்சி, ஆன்மீக உணர்வு என்று பல மேடைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கேட்டேன், அண்ணா என்ன இப்படி பேசிட்டு எதுவுமே பேசுறதுக்கு தயார்படுத்தலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், பேசுவதற்கு என்னை கன்னியாகுமரியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால் நான் பேசுகின்றேன். அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக ஸ்ரீராமனுக்கு எதற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்பதை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் எப்பொழுதும் நம்முடைய மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழகத்திற்கும் ஸ்ரீராமனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம மாற்று சித்தாந்தத்துக்கும் தொடர்ந்து கேட்பாங்க. தமிழகத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ராமர் கோவில் நம்முடைய ஊரில் இருக்குதுங்க ஐயா.
கந்தர்வ கோட்டையில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளை விட பழமை. கண்டராதிச்ச சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதே போல் ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்தகம், அதுவும் கூட 1000 ஆண்டுகளை விட பழமையான ஒரு கோயில். ராமானுஜர் இந்த கோவிலில் தான் தன்னை வைணவத்திற்கு அர்ப்பணித்தார். 500 ஆண்டுகளுக்கு பழமையான ராமர் கோவில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரியில் கல்யாண ராமர் கோவிலும் 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில். இதெல்லாம் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதையெல்லாம் தாண்டி இங்கிருந்து தான் இலங்கைக்கு போனாங்க. அவரே சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த மாதிரி பல சரித்திரத்தை சொன்னாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்து அவர் வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி வைகுண்டபுரத்தில் 200 ஆண்டுகளுக்கு பழமை இருக்கக்கூடிய அந்த கோவில் மண் கோவிலாக இருந்த ஒரு கோவிலை, இதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா திருவிதங்காரனுடைய சித்திரை திருநாள் மகாராஜா இந்த கோவிலை பல ஆண்டு காலம் போற்றி வழிபட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட செஞ்சாங்க. வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிஜி சாரதா தேவி அம்மையாருடைய சீடார் சுவாமிஜி அம்பானந்தாஜி அவங்க நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய சுவாமி சைத்தன்யானந்த்ஜி மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கென்றே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு அற்புதமான கற்கோவிலில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கின்றீர்கள். அதற்காக முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். காரணம், ஊர் மக்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம மரியாதை பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு கற்கோவில் கட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பொருளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதை செய்து காட்டியிருக்கிறீங்க. ஒரு அரசோ வேறு தனியார் நிறுவனங்களோ யாரும் கூட பங்கேற்காமல் ஊர் மக்களே உங்களுக்காக ஒரு கோவிலை எழுப்பியிருக்கின்றீர்கள். அதனால தான் இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகின்றேன் அன்பு சொந்தங்கள். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஆலய வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எழுச்சியை அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை, குறிப்பாக இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு முறை, கோவிலில் நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம், சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் எடுத்து காட்டணும். மதுரையில் முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேங்க ஐயா. அது சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில் மறுபடியும் நான் அதை பேசுகிறேங்க. ஏன்னா குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க, இன்றைக்கி 2025 எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர், 230 கோடி பேர் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவதில் இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்றைக்கி நீங்கள் இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அங்கே கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் இன்றைக்கி யூகேயில் இருக்கிறாங்க. சைனாவில் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், அன்அஃபிலியேட்டட். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் 4வது மதமாக இருக்கு. எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயமெல்லாம் இருக்கிறாங்க? ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க. 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க.
கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனால தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் வந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க. குழந்தைகளை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆகியிருக்கிறாங்க. வெறும் 10 ஆண்டுகளில் 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கின்றார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்பூரில் நடக்கும். அப்போ நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது. அயோத்தியில் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, இன்னைக்கு பாருங்க, ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பெருமை. 2024 அயோத்தியாவில் பண்ணியிருக்கோம். ஆனால் அயோத்தியாவுக்கும் 500 ஆண்டுகள் குழந்தை ராமர் 500 ஆண்டுகள் காத்திருந்தார். 500 ஆண்டுகள் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. வழக்கு மட்டுமே 140 ஆண்டுகள். அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார். அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கல. எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்து விட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு 500 ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து 140 ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி 2024 ராமருக்கு கோவில் எழுப்பணும். இதில் ஆச்சரியம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடினார். பராசரன் ஐயா, நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். ஐயாவுக்கு இன்னைக்கு 100 வயசு. 100 வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாமல் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார் பராசரன் ஐயா. காரணம் என்ன? 100 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாமல் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தினார். காரணம் என்னன்னா, இந்த கேஸே பார்த்தீங்கன்னா லார்டு ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப். இந்த கேஸே குழந்தை ராமர் வந்து தனக்காக வாதாடினார். ஆனால் குழந்தை ராமர் உச்சநீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார். அப்போ பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாமல் குழந்தை ராமராகவே உச்சநீதிமன்றத்தில் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில், பாரத மண்ணில் இருக்கு. நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம். எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கின்றோம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்தில் இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்பி இருப்பது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம் அன்பு சொந்தங்கள். இன்னொரு பக்கம் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சயின்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு எதற்காக இங்கிலாந்தில் 53% மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அந்த மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று பெரியவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குதுங்க ஐயா. ஒரு குழந்தைகிட்ட ஒரு மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது? ஏன்னா சயின்ஸ் படிக்கிறாங்க, ப்ரூஃப் கேட்குறாங்க, கடவுள் இருக்காங்க காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கடவுளை காட்டலை அப்படின்னா நான் நம்ப மாட்டேங்கிறான். இன்னைக்கு குழந்தைகள் வந்து நம்ம பார்க்குறோம், வேகமாக வளர்கிறாங்க, மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம். அந்த வயசில் நாம் இருந்ததை விட நம்மை விட 10 மடங்கு 20 மடங்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போல அந்த மதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு இருக்கு. மதுரை மாநாட்டில் நம்மெல்லாம் பேசிய பொழுது, மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார். 5 லட்சம் பேரும் பாடணும், அது ஒரு கின்னஸ் சாதனையாக நடத்தப்பட வேண்டும் என்று. மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படியே
கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருதுங்க. மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது. மதுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படியே துளி உழுவுதுங்க, ஆனால் மழை வரல. ஏன்னா மழை வந்த மழை அப்படியே அதை நின்று 1.5 மணி நேரம் கழித்து கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது. அப்போ கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லை அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ, சரவண பவ ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறது. சரவண பவ இது சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவை தூக்கி நான் பின்னாடி போடுறேங்க ஐயா. சரவண பவன்ல சாவை தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்ட ரவண பவச. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ராவை தூக்கி பின்னாடி போடுறேன். வனப வசர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவை தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவப சரவ. நாவை தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவை தூக்கி பின்னாடி போடுற வசர வனப. இப்போ உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இந்த சரவணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாற்றணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்கே வருதுனாங்க ஐயா? முருகனுக்காக நீங்கள் பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலேயே இதை நீங்கள் படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் டும் டும்லாம் பார்ப்பேன். அதில் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ரவண பவச, வனபவசர, நவபசரவ, பவச ரவண, இதெல்லாம் சொல்லுவீங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடலில் இந்த வார்த்தைகள் எதற்காக வருது யோசிச்சு பாரு. நாம் சொல்கிற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனால தான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி நம்ம சொல்கிறோம். ஏன்னா சரவணபவ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தில் அதை எப்படி தேவராய பெருமானையா கொண்டு வந்திருப்பாங்கன்னா, முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக மாற்றியிருப்பாங்க. முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக. கந்த சஷ்டி கவசம். அதில் கந்த என்கின்ற வார்த்தை நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே, 5 சென்டிமீட்டர் கீழே வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியை கந்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே. சஷ்டிங்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், சஷ்டி ஒரு நாள். சஷ்டிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, சட்டி. சட்டி என்றால் நம்முடைய கந்த பகுதி சட்டி மாதிரி இருக்கிறனால, தொப்பிலிருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா அந்த பகுதி கந்த, அது அந்த பகுதி சட்டியை போல இருக்கும். கந்த சட்டி கவசம், கந்த சஷ்டி கவசமாக மாறுது. இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த வார்த்தை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது கிடையாது, சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். ஏன்னா சஷ்டியும் சட்டியும் ஒன்று. அப்போ பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருக்கும் பொழுது அகப்பையில் கருவிலே உயிர் உண்டாகும் என்கின்ற அர்த்தம். அதைத்தான் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதியாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சரவண பவ என்கின்ற வார்த்தையில் அந்த ஒளியை உங்கள் நாட்கை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சட்டி பகுதி கந்த பகுதியில் அதற்கான உயிரோட்டத்தை ஆரம்பித்து, இப்போ பாருங்க, இது விஞ்ஞானம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீ முருகனுக்கு போய் பாட்டு படித்தா எப்படி முருகன் வருவார்? இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உயிரோட்டமாக நம்முடைய சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு விஞ்ஞான முறையில் கடவுளை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து தர்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மகிட்ட இருக்கு.
இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறது தான் மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது இந்த தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்படி அப்ரஹாமிக் ரிலீஜன் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்தில் ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நம்மகிட்ட இருக்கு. ஸோ உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா, எல்லாம் இந்த தர்மத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து தான் அடுத்த 21, 22ஆம் நூற்றாண்டு இந்தியாவிலிருந்து தான் உலக அமைதி இங்கிருந்தாங்க ஐயா போகுது. யோகா நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து உருவானது. இன்னைக்கு உலகத்தில் 194 நாடுகளில் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்தில் எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அது நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. நாம் சொல்லுகின்றோம் 108 யோக நிலையில் உங்கள் மனதில் உங்களால் அமைதி கொண்டு வர முடியும் நாம சொல்றோம். இன்னைக்கு ஐநா சபையில் எப்படி யோகாக்கு ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்களோ அதுபோல் தியானத்துக்கு ஒரு நாள் கொடுக்க போகிறாங்க. அதற்கான ரெசல்யூஷனை மூவ் பண்ணியிருக்காங்க. தியானத்துக்கு ஒரு நாள். தியானமும் நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து நாம் கொடுத்திருக்கின்றோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டில் நமக்கு மட்டும் இல்லை. நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கு, அது உலக அமைதியாக இருக்கட்டும், உலக மேன்மையாக இருக்கட்டும், நாம் கொடுக்குறோம். அதைத்தான் கடவுள்கிட்ட போய் கேட்குறோங்க. கும்பாபிஷேகம் பண்ணுறோம். கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கும்பத்துக்குள்ளே என்ன வைப்போம். கும்பாபிஷேக குழந்தைங்களாம் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்போவுமே விஞ்ஞானம் வேண்டும் என்று கேட்பீங்க. அப்போ அந்த கும்பத்துக்கு எங்கேருந்து பவர் வரும்? இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு ஸ்ரீராமருக்கு, இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெல் பயிர், கும்பத்துக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய நெல் பயிரை 14 ஆண்டுகள் கழித்து கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து விதைத்தாலும் அது முளைக்கும். அப்போ 14 ஆண்டுகள் ஒரு கோவிலினுடைய கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெல்லுக்கு அவ்வளோ சக்தினா அந்த சக்தியை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த கும்பாபிஷேகமே பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அந்த சாமிக்கு மருந்து போடுறது, அந்த மருந்திலிருந்து அந்த கும்பத்தை வைக்கிறது, அந்த மருந்து எப்படி போடுறீங்க, அதற்கு கீழே ஒரு காப்பர் பிளேட்டு, எதெல்லாம் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணுமோ அதையெல்லாம் சாமிக்கு அடியில் வைக்கிறீங்க. அந்த மருந்து வச்சு அந்த சாமியை பேக் பண்ணுறீங்க. அதன் பிறகு கும்பத்துக்கும் சாமிக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி போட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறீங்க. கும்பத்துக்குள்ளே நெல் வைக்கிறீங்க. கும்பத்துக்குள் எதற்கு நெல் வைக்கின்றோம் என்றால் அந்த நெல் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலில் சக்தி இருக்கிறது என்கின்ற அர்த்தம். அதனால் அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி பாலாலயம் செய்யும் பொழுது அந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நெல் இருக்கும், அதை எடுத்து விதைச்சிங்கன்னா முளைக்கும். எந்த தர்மத்திலும் இல்லாத ஒரு சாதனை சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏன்னா மந்திரத்தின் மூலமாக, மந்திரம்ங்கிறது வெறும் வாய் மட்டுமல்ல, சரவணபவன் வாயில் சொல்கிறேங்க, அதன் மூலமாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. மணி அடிக்கிறீங்க, அதில் ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. தீபார்த்தனை காட்டுறீங்க, அதிலே ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. பூ வைக்கிறீங்க, அதிலே வாசனையில் ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க கடவுளுக்கு. கடவுளுடைய 5 முக்கியமான சென்சஸுக்கும் 5 விதமான விஷயங்களை நீங்கள் கொடுத்து அந்த கடவுளை எப்பொழுதுமே வைப்ரேஷனில் வச்சுருக்கிறீங்க. அந்த கும்பமும் எனர்ஜைஸ்டாக வைப்ரேஷனாக இருக்குது. அப்போ எப்போ நீங்கள் கோயிலை போய் கடவுளை பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் நல்ல மனசோடு வெளியே வர்றீங்க. அதான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம். சரியான நபர்கள் செய்யணும், சரியான முறையில் செய்யணும், தேர்ந்த வல்லுநர்கள் மட்டும்தான் கும்பாபிஷேகத்தை கை வைக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் போனீங்கன்னா ஒரு கோவில் கட்டுவதே ஒரு நெல்லை அடிப்படையாக வைத்து, ஒரு நெல் மணி. ஒரு ஊரில் அந்த காலத்தில் இப்பெல்லாம் இல்லைங்க, பெரியவங்ககிட்ட போய் எப்படி கோவில் கட்டுவீங்கன்னா எங்கே கோவில் கட்டணுமோ அங்கே வருவாங்க. கோவில் கட்டுறதுக்கு பக்கத்தில் எங்கே நெற்பயிர் இருக்கோ அங்கே போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நெல் எடுத்து, அந்த மணி எடுத்து சரியான ஒரு நெல்மணி எடுப்பாங்க. 8 நெல்மணியை ஒன்றா சேர்த்துனீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா அகலமும், கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டும் 8 நெல்லை வச்சிங்கன்னா என்ன லென்த் வருமோ அதை ஆகாரமாக அடிப்படையாக வைத்து தான் ஒரு கோயிலே கட்ட முடியும். ஸோ ஒரு கோவிலினுடைய அடிப்படை தன்மை என்பது அந்த ஊரில்
விளைந்த ஒரு நெல் மணியினுடைய லென்த் என்ன இருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த கோவிலினுடைய லென்த்தை நீங்கள் கட்ட முடியும். அவ்வளோ சயின்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க. அதை எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரோம். அது எல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். 190 கோடி பேர் என்னை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். உலகத்தில் 3வது பெரிய மதமாக கடவுள் இல்லை என்கின்ற மதம் உருவெடுத்திருக்கிறது. அதையெல்லாம் மாற்றணும். ஹிந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்மகிட்ட இருக்குதுங்க. ஆயுர்வேதா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சித்தா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருந்து முறைகளாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம், அதையே சிவராஜ்யம்னு சொல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா உலகத்தில் ஒரு கடவுள் வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து எப்படி அந்த ஆட்சி இருக்க முடியும் என்று காட்டிய ஒரே கடவுள் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராம ராஜ்யம்னு சொல்றோம். ஏன்னா ராமன் மட்டும்தான் கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறான். அப்ப நயினார் என்ன சொன்னது போல ஒரு மக்களாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீராமம் ஒரு இலக்கணம். அநியாயம் நடந்த பொழுது எப்படி அதை பொறுத்து கொண்டார், சட்ட திட்டத்துக்கு எப்படி காப்பாற்றினாரு, அவருடைய சொந்த அப்பா அவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பதவியை கொடுக்காத பிறகு எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய அன்னை தன்னுடைய தம்பிக்கு அதை கொடுக்கும் பொழுது கூட எப்படி ஊர் மக்கள்லாம் பகல்ல போனார்னா அவரை வந்து ராமா காட்டுக்கு போகாதே என்று சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரவுல அந்த ஊரில் இருந்து காட்டுக்கு போறார். பகல்ல போனால் ஸ்ரீராமருக்கு வந்து அவ்வளவு அந்த ஊர்ல எழுச்சி. ஸ்ரீராமர் பகல்ல காட்டுக்கு போனால் யாரும் விட மாட்டாங்க, மக்கள் வந்து ஸ்ரீராமரை குறுகாட்டி விடுவார். அதனால இரவுல போறார், யாரும் என்னை தடுக்கக்கூடாது. ஸோ ஸ்ரீராமருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயமும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயம், தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டார், அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிட்டார், ராஜாவாக எப்படி நடந்துக்கிட்டார், ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எப்படி சண்டை போட்டார், யுத்தத்தை எப்படி நடத்தினார், அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எப்படி நடத்தினாங்க, எப்படி கோவப்பட்டார், எப்படி கோவப்படல. அதனால் ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவ்வளவு குணாதிசயங்களை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்ரீராமனை போல் நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மத்தில் கடவுளுடைய பெயரை நம்ம வைக்கிறோம். கல்யாண ராமன் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம். அண்ணன் சொன்னாங்க, ராமருடைய பெயரை வைக்கிறோம், முருகனுடைய பெயரை வைக்கிறோம். காரணம், அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக. அன்பு சொந்தங்கள், ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையை சொன்னால் அது அரசியல் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊரு அளவுக்குனாச்சு ஸ்ரீராம ராஜ்யமாக இருக்கான்னு பாருங்க, கிடையாது. குடும்பத்தில் எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார். எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான். ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க, கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கிறதுல 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்போ என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும், ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க, முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏளனமாக இருக்கும். அதான் ஓட்டு போட்டிங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்கே இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார். 3வது வருஷத்திலிருந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க. 5வது வருஷம் ஊர் விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்துலேயும் வந்து பங்கேற்பாங்க. ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதை சிந்தித்து வாக்களிக்கணும். ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும். எந்த கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க, நமக்கு இல்லை. இப்போ ஐயா ஓட்டு போடுறது நமக்காக இல்லைங்க ஐயா, குழந்தைகளுக்காக. உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க, உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது, இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போடுறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்தில் நடக்காது. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க? இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்குறாங்க. சமீபத்தில் பாருங்க, திருப்பத்தூரில் கேட்குறாங்க,
இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்களா, இல்லை முதலமைச்சருடைய பையன் மேலே ஏறினாரா? சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னோமா, முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவர் பையன் சொன்னார். எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா, இல்லை முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனா? அன்பு சொந்தங்களை, இது எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியுங்க ஐயா. உலக அளவில் நம்ம 120 கோடி தான், 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் என்ற அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யார் கொண்டு போடுறா? அமெரிக்காக்காரன் கொண்டு போடுறான், இஸ்ரேல் கொண்டு போடுறான். அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம்? எதற்காக ஐயா? அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம், அது இல்லை. நம்முடைய மக்களை பெகல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள். மதத்தின் அடிப்படை 26 பேருக்கு தனியா பிரிச்சு, என்ன மதம்? இந்து மதமா? இந்த பக்கம் வந்து நெல்லு. 26 பேர் தன் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாமா, அவர்களா, தீவிரவாதிகளா? நீங்க யோசிச்சுப்பார். அதற்கு பதில் பாரதம் தாக்குகின்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம உத்து பார்க்கணும் ஐயா. அதனால் சனாதன தர்மம், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும், பாட வைக்கணும். கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ்ல நீட்டு கோச்சிங், 8ஆம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங், 6ஆம் கிளாஸ்ல சிவில் சர்வீஸ் கோச்சிங். நான் கேட்டேங்க, 6ஆம் கிளாஸ் போய் பிள்ளைக்கு சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா? 6ஆம் கிளாஸ்லேயே ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்களே. இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்றாங்க? எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது. தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை. அதனால் இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால, அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில் வியர்வையை, ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார். லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு. நமக்கு இந்து மதம் பெருசு. நாம் எந்த மதத்தையும் ஏளனம் படுத்த போவது கிடையாது, எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. எல்லா மதத்தையும் கௌரவமாக தான் பார்க்கிறோம். ஆனால் அப்படி பேசும் பொழுது ஹிந்து மதத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது. எல்லா மதமும் சம்பந்தம், எல்லா மதத்தையும் பெருமையாக பார்க்கிறோம். எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. அப்படி இருந்தும் ஹிந்து மதத்தை நீங்கள் கோட்டை விட்டுவிடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் எனக்கு கிடைத்திருக்கிறது அன்பு சொந்தங்களே. அதனால் நான் இன்னொன்று சொன்னங்க ஐயா, குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார், இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்கள், சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாரு. அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஐயா, குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் 1960-70 காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்தில்
மில்லு ஓனர் வந்து மேலேயும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க காதில் வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு என்னுடைய குழந்தையை வச்சுட்டு போகாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பொட்டை வீயினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி இல்லை வேர்வை அதிகமாக வந்துச்சு அதனால் லைட்டாக தொடச்சேன். யாருக்கு அதில் சுற்ற வேண்டியதெல்லாம் நம்ம காதில் சுற்றுறா இருப்பாங்க பாரு. அதனால தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்கள், நயினார் அண்ணன், இங்கே இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்துக்கணும். ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காதுன்னு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க ஐயா. அது மதச்சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்கள் வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர அதுக்கப்புறம் பொட்டை வீங்கினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்லை வேர்வை அதிகமாக வந்துச்சு அதனால லைட்டாக தொடச்சேன். யாரு காதில் சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதில் சுற்றுறாங்க. அதனால தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க, நயினார் அண்ணன், இருக்கிற எல்லோருக்கும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து. ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மதச்சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால் நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ராட்ச கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம். அன்பு சொந்தங்கள், நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கிறீங்க. வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க. சனாதன தர்மத்தை காட்டக்கூடிய கட்சிக்கு, கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க. பேச பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாக இருக்கிறார். அதையும் 2026 நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து அந்த அற்புதமான ஆலயத்தை ஏற்படுத்தினீர்கள். உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். பாடலானது ராமர் ஆலயம், அந்த ராமர் ஆலயம் அமைத்தே தீருவோம் என்று சபதமேற்போம். அந்த பாடலினை கார்த்திகை மாதத்திலே பஜனை பாடலாக வீடு வீடாக பாடிக்கொண்டிருந்தோம். அவ்வளவு ராமர் கோவிலுக்கு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது இருந்த சங்க பரிவார் இயக்க பொறுப்பாளர்களால் தென்னக அயோத்தியா பட்டணம் என்று அழைக்கப்பட்ட வைகுண்டபுரம் எனும் ஸ்ரீராமர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை
இன்று மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி முடிவடைந்து சமய மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சமய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வந்து கொண்டிருக்கும் திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS பாரதிய ஜனதா அகில இந்திய செயற்குழு உறுப்பினர், அன்னாரை எங்கள் ஊர் சார்பாகவும் ஊர் கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று கொண்டு, அதனைத் தொடர்ந்து திரு மாநில தலைவர் திரு நயன் எம்எல்ஏ பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழ்நாடு அன்னாரையும் வருக வருக என வரவேற்று கொண்டு என் தலைமுறை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் உதித்த உதிரா இளம் சூரியனே, இருளை அகற்றி ஒளிரும் முழு நிலவே, கருந்திரையை அலங்கரிக்கும் விண்மீனே, விண்துளியில் துளித்த சிப்பிக்குள் முளைத்த வெண்புத்தே, நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் நாயகன் திரு MR காந்தி MLA அவர்கள் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர். இவர் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் கீழமாவிலை ராஜாக்கமங்கலம் ஊராட்சியை சேர்ந்தவர். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தனது சேவையை செய்து வருபவர். மக்களால் குட்டி காமராஜ் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு MR காந்தி MLA அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவுடன் வேண்டுகிறோம். அருமைக்குரிய வைகுண்டபுரம் அருள்மிகு ஸ்ரீராமர் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழா மிகச் சிறப்பாக காலையிலே நிறைவேற்றப்பட்டு அந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக அந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். உண்மையிலே நாமெல்லாம் வாழ்த்த வேண்டியது இந்த ஆலயத்தை உருவாக்கி தந்தவர்கள். இந்த ஸ்ரீராமர் ஆலயத்தை இந்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக மிகச்சிறப்பாக உருவாக்கியவர்கள் நமது மூதாதையர்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல்லாண்டுகளாக இந்த ஆலயத்தை வளர்த்து மிகப்பெரிய அளவிலே ஒரு கற்கோயிலாக மாற்றி இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த ஆலயத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்காக உழைத்தவர்களை, அதற்காக பணியாற்றியவர்களை, அவர்களை அதற்காக சிந்தித்தவர்களை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். ஒரு புறத்திலே உழைத்தவர்கள் ஒரு புறத்திலே இருந்தாலும் ஒன்றொரு புறத்திலே பொருள் கொடுத்து அவர்களுக்கு அதற்கு உரு கொடுத்து அவர்களது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு கற்கோயிலாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ஆசையாகவும் அன்பாகவும் அந்த ஆலயத்தை வணங்கக்கூடிய நிலையிலே வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராமருடைய ஆலயத்தை இன்றைக்கு நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னால், அயோத்தியிலே ராமனுக்கு ஆலயம் கட்டுகின்ற பொழுது எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் அயோத்தியிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் நமது மூதாதையர்கள் எல்லாம் ஆண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டிவிட வேண்டியது என்பதற்காக எத்தனையோ யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. எனவே புனித மண்ணிலே ராமருக்கு மோடி அவர்களாலே, பாரத பிரதமர்களாலே இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயத்தை நாம் கட்டி இந்துக்களுடைய ஒற்றுமையை எழுச்சியும் நாம் காட்டியிருக்கிறோம். உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை, இந்தியாவுடைய பண்பாட்டை, அதனை நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டியது என்பதற்காகத்தான் ஸ்ரீராமருக்கு அயோத்தியிலே ஆலயம் எழுப்பி உலகத்திற்கு நமது பாரம்பரியத்தை, நமது பண்பாட்டை, நமது கலாச்சாரத்தை, நமது ஒற்றுமையை நாம் காட்டியிருக்கிறோம்.
அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டியிருப்பதை போன்று இந்த வைகுண்டபுரத்தின் ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இது 1000 ஆண்டுகளானாலும் உயர்ந்து நிற்கும் இந்த கற்கோவில்கள். இன்றைக்கு அல்ல, ஒவ்வொரு கல்லும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று நீங்கள் வைத்த இந்த ஓசைகள் ஒலிகள் அத்தனையும் இன்றைக்கு ஆலயங்களாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை சொல்லி இதற்காக உழைத்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். இந்து சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே எனக்கு பின்னாலே நமது மாநில தலைவர் அவர்கள் அருமைக்குரிய நேனார்வர்கள் பேச வேண்டியதிருக்கிறது. அருமைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமக்கு பேச வேண்டியதிருக்கின்ற காரணத்தினாலே உங்களிடம் விடைபெறுகிறேன். எல்லோரும் இன்பிருப்போம், நல்வாழ்வு வாழ்வோம், உலகத்திற்கு வழிகாட்டுவோம், உன்னதமான நாட்டை உருவாக்குவோம். பாரதம் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வளர்வதற்கு நாமெல்லாம் உழைப்போம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள். சிறப்பானதொரு ஆன்மீக உரையாற்றிய எங்கள் குட்டி காமராஜ் திரு M.R. காந்தி MLA அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதியதோர் உலகில் புதுயுகம் படைக்க உறுதியுடன் உழைத்து உயர்வுகளை எட்டிட வழிகாட்டியாக திகழும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் MLA அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் பிறந்தவர். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001 முதல் 2006 வரை மின்சாரத்துறை அமைச்சராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2011இல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2025இல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியே மகேசன் பணி என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் MLA அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது வைகுண்டபுரத்தில் ராமருக்கு ஆலயம் எழுப்பி காலையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்து நேற்றும் சமய மாநாடு, இன்றும் சமய மாநாடு, நாளைக்கும் நமது திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்கின்ற இந்த மாநாடு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் உங்கள் ஒவ்வொருடைய முகங்களையும் ஒவ்வொருடைய எழுச்சியும் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. பொதுவாக ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் போய் அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சமய மாநாடு நமது மாநில தலைவர், என்றைக்கும் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகிறார்கள். அண்ணன் M.R. காந்தி அவர்கள் வருகிறார்கள். மீனாட்சி நித்யசுந்தர் வருகிறார்கள். நமது அன்புக்குரிய அண்ணன் தர்மராஜ், மாவட்ட தலைவர் R.T. சுரேஷ் மற்றும் மாவட்ட தலைவர் கோபகுமார், குமாரதி மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊர் தலைவர் ஜெகன்ராஜ், நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் அவர்கள், இன்னும் பல ஊர் பிரமுகர்கள், பெரியோர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நிகழ்விலே உங்களையெல்லாம் காண்கின்ற பொழுது உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் திரு அண்ணாமலை அவர்களும், ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்றைக்கி சமய மாநாடு இருக்கிறது என்று. எனக்கு தெரியாது. இங்கே வந்த உடனே பேச சொல்லிட்டாங்க. ஆனால் வழக்கமாக கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு போகணுன்னு தான் நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் தான் அண்ணன் நமது திரு அண்ணாமலைஜி அவர்கள் சொன்னாங்க, இல்லை நீ பார்த்துக்குங்க, சமயத்தில் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ஆனால் வழக்கமாக மேடை போட்டிருப்பாங்க, மேடையில் தலைவர்கள் இருப்பாங்க, தலைவர்களுக்கு நல்ல மேடையெல்லாம் போட்டிருக்கும், ஏசியெல்லாம் வச்சுருப்பாங்க.
ஆனால் எதிரே இருக்கவங்களுக்கு தான் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. அதாவது பந்தலேருந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் மேடையில் வெயில் அடிக்கிற மாதிரி போட்டு உங்களுக்கெல்லாம், அப்போ வழக்கத்துக்கு மாறாக இந்த ஊரில் எல்லாமே நடைபெறும் என்பது தான். வழக்கத்துக்கு மாறாக தவறாக இல்லை, நல்லபடியாக. வழக்கத்துக்கு மாறான்னா இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில விஷயங்களை பார்க்கும்போது சில மன வருத்தமாக இருக்கும். சில பேர் எப்படின்னு பார்த்தா அப்பா ஒரு பேர் வச்சுருப்பாங்க, எசைக்கின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தா அதுக்கப்புறம் ஈசாக்கா மாறிடும் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்படிப்பட்ட இந்த சூழலில் அவங்க பனகுடி அப்படின்னு சொன்னாங்க, பிறந்த ஊர் பனகுடின்னு சொன்னாங்க. கிடையாது, ஏன்னா நாகர்கோவில் வடீஸ்வரன் வளர்ந்து, ஆனால் அந்த மாவட்டத்துடைய எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஊரில் உங்கள் ஒவ்வொருடைய முகத்தில் காணுகின்ற ஒரு எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி என்பது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுபோன்று குமரி மாவட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரில் இதே மாதிரி எழுச்சி வர வேண்டும் என்பது நான் இந்த ராமபிரானை உண்மையிலே அன்போடு நான் வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம். ஆக ராமாயணம் மகாபாரதம் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒன்றி போன ஒன்று. ஆக ராமாயணத்தில் ராமகாதையை பற்றி பேசும்போது கம்பர் ராமரை எப்படியெல்லாம் சிறு வயதிலிருந்து வளர்த்து அவரை முடிசூடக்கூடிய அளவிற்கு வந்து பிறகு வனவாசம் போய் பிறகு திரும்பி வந்து வனவாசம் போகும்போது அவருடைய இளவல் பரதனுடைய முடிசூட போய் ராமருடைய பாதுகையே வைத்து ஆட்சி ஆண்டான் என்றெல்லாம் நாம் படித்திருக்கோம். ஆனால் அவ்வளவு பெரிய ராமனுக்கு நமது ஊரில் இன்றைக்கு வெறும் மண் தரையாக இருந்த இடத்தை கல் மண்டபமாக கட்டி இவ்வளவு தூரம் நிலை வைத்திருக்கிறேன். உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொருடைய பொற்பாதங்களிலும் நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். நம்ம அண்ணன் எம்ஆர் காந்தி அவர்கள் சொன்னதை போல அங்கே பல பேர்கள் உதவி செஞ்சிருப்பார்கள். ஒரு கல் எடுத்து வைத்திருப்பார்கள், பல்வேறு பண உதவி கொடுத்திருப்பார்கள், சபதி அதனுடைய வேலையை செய்திருப்பார்கள். எல்லா வேலையை செய்தாலும் ராமன் என்ற ஒரு பெயரை திருநாமத்தை சொன்னாலே போதும், வாழ்க்கையில் நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று தான் சொல்வார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லும்போது ஒவ்வொருவரும் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் வாழ்க்கை நிலை உயர்வதற்கு ராமருடைய பெயரை சொன்னாலே போதும். ராமர் அவ்வளவு தூரம் நம்முடைய கடவுளாக நமது வாழ்க்கைக்கு ஏந்தலாக இருக்கக்கூடிய மாபெரும் இறை கடவுள் தான் ராமன் என்பதை நான் மறந்துவிட முடியாது. அதாக ராமன் காட்டிற்கு போகும்போது சீதையை தாண்டி போகக்கூடாது கோடு போடுறாங்க. கோடு போடும்போது சீதையை தாண்டி போகிறாள். சீதை தாண்டி போகவில்லை என்றால் நமக்கு ராமகாதையே இருந்திருக்கிறார். ஆக எதிரின் வாழ்க்கை முறையில் அது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும்போது சில விஷயங்களை சொல்லும்போது தான் சில விஷயங்கள் பலவர்களாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். ராவணன் புஷ்ப விமானத்தில் சீதையை தூக்கி செல்கிறான். புஷ்ப விமானத்தில் தூக்கி செல்லும்போது அங்கே இலங்கை சிறையிலே அடைக்கும் போது ராமன் தன்னுடைய கணையாளியை அனுமனிடம் கொடுத்து அனுப்புகிறான். தன்னுடைய கணையாளியை கொடுத்து அனுப்பும்போது அங்கு போய் அந்த அசோகவனத்தில் சீதையை நமது அனுமன் பார்க்கின்ற பொழுது அவனுடைய கண்களெல்லாம் பரிது வைக்கிறது. அந்த கம்பராமாயணத்தில் ஒரு வரி சொல்லுகிறான், அனுமன் சீதையை பார்க்கின்ற பொழுது கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறான். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வரி சொல்கிறான், கற்பினு கண்களால். அந்த கண்கள் அந்த கண்டேன் சீதை அப்படி சொல்லும்போது தன்னுடைய கண்களால் பார்க்கும்போது என்னுடைய கண்களுக்கே புனிதம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ராமன் இன்னைக்கு கோயிலாக கட்டியிருக்கிறார். அவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த ஊர் மக்கள் செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை உங்களுடைய பொற்பாதங்களை நான் வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள் ராமாயணத்தில் நமக்கு தெரியும். கங்கை துறையில் குகனை பார்க்கிறான். குகன் மிகப்பெரிய ஆள். குகனை பற்றி வர்ணிக்கும் போது கம்பர் வர்ணிக்கும் போது சொல்லலாம், அடர்ந்த தோள்கள், பரந்த மார்புகள், அவன் நடந்து வந்தால் பூமியே குலுங்கும். அப்பேற்பட்ட குகன். அந்த குகன் ராமனை பார்க்கும் பொழுது மீனும் தேனும் கொண்டு போகிறான். அவருக்கு தெரியும் ராமர் மீன் சாப்பிட மாட்டார்னு தெரியும், இருந்தாலும் மீனையும் தேனையும் கொண்டு போகிறான். அதையும் அன்போடு வாங்கி வைக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது?
நமக்கு அன்பானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எதை கொண்டு வந்தாலும் நம்ம அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், கங்கை துறையில் தண்ணீர் குடிக்க செல்கிறார் ராமன். ராமன் செல்லும்போது தன்னுடைய முதுகில் அம்பாரி தன்னுடைய வில்லை எடுத்து ஊன்றி வைத்துவிட்டு தண்ணீரை குடித்து வந்துவிட்டு அந்த அம்பை எடுத்துக்கும் போது பார்க்குறான், ஒரு தவளைக்கு மேலே குத்துப்பட்டு அந்த தவளை குத்துயிரும் குலையுருமாக கிடைக்கிறது. உடனே ராமன் அந்த தவளையை பார்த்து சொல்லுகிறான், தவளையே, நீ முதலிலே சொல்லியிருக்க கூடாதா, நான் இதை குத்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுகிறான். அந்த தவளை அவருக்கு சொல்லுகிறது, ராமா, வேறு யாராவது குத்திருந்தால் ராமா என்னை குத்திட்டான்னு நான் சொல்லுவேன், ராமனை நீயே குத்திட்டா நான் எங்கு போய் சொல்லுவேன் அப்படின்னு அந்த தவளை சொல்லும். எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த நாட்டை ஆளுகிற அரசர்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? பெண்களை பாதுகாக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். மது பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அதை காப்பாற்ற வேண்டும். இது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அது நடைபெறுகிறதா? ராமனுடைய ஆட்சி நடைபெறுகிறதா? 2026 பிறகு ராமனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். ராமன் சாதாரண ராமன் அல்ல. அவர் நாட்டை ஆளும்போது ராஜா ராமன். அவள் திருமண கோலத்தில் அவரை பார்க்கும்போது அவர் கல்யாண ராமன். இங்கே நம்ம வைகுண்டபுரத்தில் பார்க்கின்ற சீதையோடு இருக்கிறார், அவர் சீதாராமன். ராமன் எத்தனை ராமனடி நாம் பார்த்துருக்கிறோம். ஆக இந்த வகையில் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு, இன்றைக்கு சூரியனே இன்னைக்கு இல்லை. நாங்கள் வரும்போது சூரியன் இருந்துச்சு. அப்புறம் அண்ணாமலை அவர்களும் நாங்களும் வரும்போது இன்னைக்கு சூரியன் அங்கே மாறி போயிடுச்சு. ஆக சூரியன் நிச்சயமாக மாறும். இது மாறும். இது ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். இந்த சீதாராமன் கோயிலை இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. இந்த முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக இருக்க மாட்டார். உங்களுடைய சாட்சியாக, சீதாராமன் சாட்சியாக. நன்றி, வணக்கம். இச்சமய மாநாட்டில் சிறப்பானதொரு உரையை ஆற்றி ராமனது வரலாற்றை விளக்கி கூறியது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் வளர்ச்சியை சொல்லால் மட்டுமன்றி செயலிலும் செய்து காட்டும் எழுச்சி நாயகன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சமய மாநாட்டில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நிறைவு பரிசு மற்றும் பொன்னாடையை வழங்கி எமது ஊர் கமிட்டி சார்பாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம்.